சாத்தான் வெறுக்கும் ஒரு ஜெபம் இருக்கிறது. அதை மிகவும் குறைவானவர்கள்தான் அறிந்திருக்கிறார்கள். நீ இதைக் கேட்கவே கூடாது என்பதைத்தான் சாத்தான் மிகவும் விரும்புகிறான். ஏனெனில் இந்த 4 ஜெபங்களை நீ செய்ய ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை இனி ஒருபோதும் மாறாமல் இருக்காது. எல்லாருக்கும் தெரிந்த ஜெபங்கள் இருக்கின்றன, ஆனால் எதிரி உண்மையாகவே பயப்படும் ஜெபங்களும் இருக்கின்றன. அவை நீளமானவை என்பதற்காக அல்ல, அவை வல்லமையுள்ளவை என்பதற்காக. இன்று சாத்தான் கேட்கவிருக்கும் 4 ஜெபங்களை நான் உனக்கு வெளிப்படுத்தப் போகிறேன். நீ அவற்றை உண்மையாக எடுத்துக்கொண்டால் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நிச்சயமாக மாறும். முதல் ஜெபம் மனந்திரும்புதலின் ஜெபம். ஆண்டவரே, என்னை மன்னியுங்கள், என் இருதயத்தை சுத்திகரியுங்கள். இது மிகவும் எளிய ஜெபம், ஆனால் சாத்தானுக்கு மிகவும் ஆபத்தான ஜெபமும் இதுதான். ஏனெனில் ஒப்புக்கொள்ளப்படாத ஒவ்வொரு பாவமும் திறந்த கதவாக இருக்கிறது. ஆனால் நீ உண்மையாக மனந்திரும்பும் அந்த நிமிடத்தில் அந்த கதவுகள் அனைத்தும் மூடப்படுகின்றன. அவமானம் மறைந்து போகிறது. குற்ற உணர்வு விலகிவிடுகிறது. சாத்தான் உனக்கு எதிராக பயன்படுத்திய எல்லாமும் தனது வல்லமையை இழந்து விடுகிறது. இரண்டாவது ஜெபம் அதிகாரத்தின் ஜெபம். இயேசுவின் நாமத்தில் என் வாழ்க்கைக்கு எதிரான எல்லா தாக்குதல்களையும் நான் நிராகரிக்கிறேன். நீ இப்படி பேசும்போது சாத்தான் அதை வெறுக்கிறான். ஏனெனில் நீ அமைதியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவன் விரும்புகிறான். ஆனால் நீ அதிகாரத்தோடு பேசும்போது அவன் ஏற்கனவே தோற்கடிக்கப்படவன் என்பதை நினைவூட்டுகிறாய். நீ பலவீனமானவன் அல்ல, நீ கைவிடப்படவன் அல்ல, நீ தேவனால் பாதுகாக்கப்படவனும் வல்லமையுள்ளவனுமாவாய். மூன்றாவது ஜெபம் அறிவிப்பின் ஜெபம். என் வாழ்க்கை தேவனுடைய கைகளில் இருக்கிறது என்று நான் அறிவிக்கிறேன். உன் வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய வல்லமை இருக்கிறது. சாத்தான் பொய்களால் செயல்படுகிறான். நீ ஒருபோதும் வெற்றி பெறமாட்டாய். உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது, எதுவும் மாறாது. ஆனால் நீ உண்மையை அறிவிக்கும்போது அவனுடைய திட்டங்களை உடைத்து விடுகிறாய். நீ தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும்போது உன்னைச் சுற்றியுள்ள சூழ்நிலையே மாற ஆரம்பிக்கும். நான்காவது ஜெபம் முழுமையான ஒப்புக் கொடுத்தலின் ஜெபம். ஆண்டவரே, நான் அனைத்தையும் உமக்கே ஒப்புக் கொடுக்கிறேன். நான் உம்மை முழுமையாக நம்புகிறேன். இந்த ஜெபம் மிகவும் வல்லமையுள்ளது. ஏனெனில் சாத்தான் பயம், சந்தேகம், கட்டுப்பாடு இவைகளில் வாழ்கிறான். ஆனால் நீ அனைத்தையும் தேவனிடம் ஒப்படைக்கும்போது அவன் தனது தாக்கத்தை இழந்து விடுகிறான். கஷ்டங்களின் நடுவிலும் நீ சமாதானமாக இருப்பாய். அதை அவனால் சகிக்கவே முடியாது. இந்த 4 ஜெபங்களையும் நீ தினமும் செய்தால் உன்னைச் சுற்றியுள்ளும் மட்டுமல்ல, உன்னுள்ளும் ஒரு மாற்றத்தை காண்பாய். நீ இதை விசுவாசித்தால் கருத்தில் எழுதுங்கள். இன்று நான் ஜெபத்தை தேர்ந்தெடுக்கிறேன். இந்த வீடியோவை ஜெபம் தேவைப்படும் ஒருவருடன் பகிருங்கள். ஏனெனில் ஒரு எளிய ஜெபம் கூட அனைத்தையும் மாற்றக்கூடும்.